हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। नमः पार्वती पतये हर हर महादेवा। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। ராதேஷ்னா சகீஸ், இன்றைய தினம் பீட்டங்களை பற்றி பார்த்து கொண்டு வந்துருக்கோம். அதில் இன்றைய தினம் நம்ம பஞ்சமுத்ரா மகாபீட்டம், அங்கே ஆத்ம வீரேஸ்வரர், அந்த ஆத்ம வீரேஸ்வரருடைய வைபவம், அப்புறம் பஞ்சமுத்ரா மகாபீட்டம், இதெல்லாத்தையும் நம்ம இப்போ பார்ப்போம். விஸ்வானரன் என்னும் பிராமணன் 4 ஆசிரமங்களின் குணதோஷங்களை பற்றி நன்கு ஆராய்ந்து தனக்கு சமமான ஒரு குலத்து பெண்ணை தேர்ந்தெடுத்து விதி பிரகாரம் மணந்தார். வேதம், யக்ஞம், அக்னிஹோத்திரம், பஞ்சயக்ஞம், பட்டனம், பாட்டனம், இஷ்டி, தானம் கொடுத்தல், தானம் வாங்குதல் ஆகிய இந்த கர்மாக்களை செய்து கொண்டிருந்த தேவர்கள், பிதுர்கள், அதிதிகள் இவர்களுடைய பிரீத்திக்கு பாத்திரவானாக இருந்தான். அவன் தைரியமான மனதுடன் சமயங்களில் ஒருவருக்கொருவர் விரோத பாவம் இல்லாமல் தர்ம அர்த்த காமத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். கர்மகாண்டத்தின் நிபுணனான அந்த பிராமணன் காலையில் தேவ கர்மம், மத்தியானத்தில் மனுஷ கர்மம், சாயங்காலம் பிதுர்கர்மம் செய்து வந்தார். இந்த பிரகாரம் வெகுகாலம் கழிந்த பின் ரத்தியை போல பதிவிரத்தையான அந்த பிராமணனுடைய பத்னி சுஷிஷ்மதி ஸ்வர்க்க பிராப்திக்கு சாதனமான வம்சத்துக்கான ஒரு முளையை கூட காணாமல் தனது பதியே தனக்கு மங்களத்தை செய்வார் என்று சொல்லி நமஸ்கரித்து கூறுவார். ஹே மகாமதியே, பிரியவிருத்தரே, பிராணநாதா, ஆரியபுத்ரா, தங்களுடைய ஸ்ரீச்சரணங்களை பூஜிப்பதனால் எனக்கு கிடைக்காதது ஒன்றும் இல்லை. எல்லா போகங்களையும் நான் அனுபவித்து வருகிறேன். வெகு நாட்களாக என்னுடைய ஹிருதயத்தில் கிரகஸ்தர்களுக்கு இன்றி அமையாததான ஒரு பிரார்த்தனை இருந்தது. அதை தாங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறினாள். உடனே விஸ்வானரன், அவளுடைய கணவர், அவர் கூறினார், பதிக்கு பிரியமானவளே, அழகிய நிதம்பத்தை உடையவளே, மகாபாகியவதியே, உனக்கு இல்லாத வஸ்து எது இருக்கிறது? என்ன வேணுமோ அதை கேள், சீக்கிரத்தில் உன்னுடைய பிரார்த்தனையை பூர்த்தி செய்கிறேன் என்றார். ஏ கல்யாணி, சர்வமங்களங்களையும் கொடுக்கக்கூடிய மகாதேவனுடைய அருளினால் எனக்கு இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் எதுவும் துர்லபம் இல்லை. பதியே தெய்வம் என்று மதித்து சுசிஷ்மதி பதியின் வார்த்தையை கேட்டு சந்தோஷமுடன் கூறினாள், எனக்கு வரதானம் அளிப்பீர்களானால், நான் வரத்துக்கு தகுதி உடையவள் ஆனால், நான் வரங்கள் ஒன்றும் விரும்பவில்லை. தாங்கள் மகேஷனுக்கு சமமான ஒரு புத்திரனை அழியுங்கள் என்று வேண்டினாள். பவித்திரமான விரதத்தை உடைய அந்த முனி சுசிஷ்மதியின் வார்த்தையை கேட்டுவிட்டு க்ஷணகாலம் சித்தத்தை சமாதி நிலையில் நிறுத்தி யோசிக்கத் தொடங்கினான். ஓ, இந்த துடி இடையாள் என்னுடைய எண்ணத்திலிருந்து மிகவும் விலகியுள்ளார். அதிதுர்லபமான ஒரு பிரார்த்தனையை கேட்கிறாளே. எப்படியோ அந்த பரமசிவனே எல்லாம் செய்வார். அதே மகேஸ்வரர் வாக்குரூபமாக இவளது நாக்கில் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை பேசி இருக்கிறார். இதற்கு புறம்பாக போக யாருக்கு சாத்தியம்? இதே நடக்கட்டும். அப்பொழுது விஸ்வானர முனி பத்னியான சுசிஷ்மதியிடம் கூறினார், என் பிரிய அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். இவ்விதமாக பத்னிக்கு ஆறுதல் கூறிவிட்டு காசி விஸ்வேஸ்வரர் எங்கு ஸ்திரமாக இருக்கிறாரோ அங்கு தபஸ் பண்ணும் பொருட்டு காசியை அடைந்தார். மணிகர்ணிகையை பார்த்தவுடனே நூற்றுக்கணக்கான ஜென்மங்களாக சேர்த்து வைத்திருந்த 3 வகை தாபங்களிலிருந்து முக்தி அடைந்தார். அங்கு விஸ்வேஸ்வரர் முதலான எல்லா லிங்கங்களையும் தரிசனம் செய்து சகல குண்டங்கள், வாப்பிகள், கூப்பங்கள், சரோவரங்கள் இவைகளில் ஸ்நானம் செய்தார். ஒருவர் பாக்கி இல்லாமல் தேவிகளையும் கணேச மூர்த்திகளையும் சர்வத்திர நமஸ்காரம் செய்தார். பாபத்தை நசிப்பவரான பைரவரை அடுத்தது பூஜித்தார்.
தண்டபாணி முதலான முக்கிய கணநாதர்களை பிரயத்தனபூர்வமாக சோஸ்திரம் செய்தார். ஆதிகேசவர் முதலிய விஷ்ணுமூர்த்திகளை ஆராதனையினால் சந்தோஷப்படுத்தினார். லோலாக் முதலான சூரியமூர்த்திகளை அடிக்கடி நமஸ்காரம் செய்தார். சோம்பல் இல்லாமல் எல்லா தீர்த்தங்களிலும் பிண்ட பிரதானம் செய்தார். போஜனாதிகளால் ஆயிரக்கணக்கான சந்நியாசிகள், ஆயிரக்கணக்கான பிராமணர்களை திருப்தி செய்தார். பக்தி பூர்வமாக மகா பூஜா உபச்சாரங்களால் எல்லா சிவலிங்கங்களையும் பூஜித்தார். இத்தனை லிங்கங்களிலும் மிக சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடிய லிங்கம் எது காஷியில் என்று யோசித்தார். எதை செய்தால் என்னுடைய இந்த காமனையான தபஸ் நிச்சயமாக பூர்த்தி அடையும்? எந்த லிங்கத்தின் முன் தபஸ் செய்தால் மற்ற லிங்கங்களுக்கு முன் தபஸ் செய்ய வேண்டாமோ? இப்பொழுது வரிசையாக சிவலிங்கங்களுடைய பெயரை சொல்லி கொண்டு வருகிறார். இதை ஸ்மரித்தாலே கோட்டி புண்ணியம். ஸ்ரீமான் ஓங்காரேஸ்வரர், கிருத்திவாசேஸ்வரர், காலேஸ்வரர், விருத்தகாலேஸ்வரர், கலாசேகர், கேதாரேஸ்வரர், காமேஸ்வரர், சந்திரசேகர், திரிலோச்சனர், ஜேஷ்டேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், ஜெயகிஷேஸ்வரர், தசாஸ்வமேதேஸ்வரர், ஈசானேஸ்வரர், திரிமிச்சண்டீஸ்வரர், துர்கேசர், கருடேஸ்வரர், கோகர்ணேஸ்வரர், கணேஸ்வரர், டுண்டி கணேசர், ஆஷா கணேசர், சித்தி கணேசர், தர்மேசர், தாரகேஸ்வரர், நந்திகேஸ்வரர், ஈசானேஸ்வரர், நிவாசேஸ்வரர், பத்ரீஸ்வரர், பிரீத்திகேஸ்வர், பர்வதேஸ்வரர், பசுபதிநாதர், பிரம்மேஸ்வரர், மத்தியமேஸ்வரர், பிரகஸ்பதீஸ்வரர், திலபாண்டீஸ்வரர், பாரபூதேஸ்வரர், மகாலட்சுமி ஈஸ்வரர், மருத்தேஸ்வர், மோக்ஷேஸ்வர், கங்கேஸ்வரர், நர்மதேஸ்வரர், மார்க்கண்டேஸ்வரர், மணிகண்டேஸ்வரர், ரத்னேஸ்வரர். இந்த ரத்னேஸ்வரர் சாதன சித்தி கொடுக்கக்கூடிய யோகினி பீட்டம். இது ரொம்ப அற்புதமான பீட்டம். இது யமுனேஸ்வரர், லாங்குலீஸ்வரர், ஸ்ரீமான் விபுவேஸ்வரர், விபுவிஸ்வேஸ்வரர், அவிமுக்தேஸ்வரர், விசாலாட்சீஸ்வரர், வியாக்ரேஸ்வரர், வாராகீஸ்வரர், வியாசேஸ்வர், ரிஷபத்வஜர், வருணேஸ்வரர், விதீஷர், வசிஷ்டேஸ்வரர், சனீஸ்வரேஸ்வரர், சோமேஸ்வரர், இந்திரேஸ்வரர், ஸ்வர்லினீஸ்வரர், சங்கமேஸ்வரர், ஹரிச்சந்தேஸ்வரர், ஹரிகேசேஸ்வரர், திரிசந்தீஸ்வரர், மகாதேவர், உபசாந்தி, சிவம் பவானீஸ்வரர், கபர்தீஸ்வரர், கந்தகீஸ்வரர், யக்ரேஸ்வரர், மித்ராவருணேஸ்வரர். இவ்வளவு லிங்கங்கள், கிட்டத்தட்ட 74 லிங்கம் வருது. இவ்வளவு லிங்கங்களிலும் சீக்கிரமாக புத்திரனை அளிக்கக்கூடியவர் யார்? பரம புத்திமானான முனி விஸ்வானரர் க்ஷணமாத்திரம் இவ்வாறு யோசித்து பிறகு சொல்லி கொண்டார். ஆம், இப்பொழுதுதான் எனக்கு நினைவு வந்தது. நான் மறந்தே போய்விட்டேனே. இத்தனை நாட்களுக்கு பிறகு இன்று என் மனோரதம் நிறைவேறியது. சித்தகண சேவித்த சர்வ சித்தி கர்த்தா, பரம உக்ரமான ஒரு லிங்கம் இருக்கிறது. அவரை தரிசித்து தொட்டாலும் சரி, மனதில் மிகவும் ஆனந்தம் தக்ஷணம் ஏற்படுகிறது. அந்த லிங்கத்தை பூஜிப்பதற்காகவே தேவதைகள் இந்திரனுடைய அனுமதியை பெற்று எப்பொழுதும் சொர்க்கவாசலை திறந்தே வைத்திருக்கிறார்கள். எங்கு பிரசித்த விகடா தேவி சித்தி ரூபமாக ஆவிர்பவித்திருக்கிறாளோ, எங்கு சாட்சாத் வித்யா விநாயகர் அங்கு இருப்பவர்களுடைய சர்வ இடையூறுகளையும் நீக்கி சித்தியை அளிக்கிறாரோ, அங்கேயே சர்வ பிராணிகளுக்கும் சித்திகளை அளிக்க வல்ல பஞ்சமுத்ரா மகாபீட்டம். இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்ட டாபிக். பஞ்சமுத்ரா மகாபீட்டத்தில் அந்த அவிமுக்த கஷேத்திரத்தில் பரமசித்தி கஷேத்திரம் இருக்கிறது. அதாவது மிகவும் ரகசியம், ரகசியத்திலும் ரகசியம், அதிரகசியம் வீரேஸ்வர லிங்கம் எழுந்தருளி இருக்கிறது. காசியில் எந்த இடத்திலும் ஒரு எள்ளளவு பூமி கூட லிங்கம் இல்லாமல் இருக்காது. ஆனால் வீரேஸ்வரரை போல சீக்கிரம் சித்தி அளிக்கக்கூடிய லிங்கம், ஒழுங்கான முறையில் தர்ம அர்த்த காம மோட்சங்களை தருபவர் இந்த வீரேஸ்வரரை போல வேறு எவருமே கிடையாது. காஷியில் இந்த வீரேஸ்வரருக்கு சமமாக சித்தியை கொடுக்கக்கூடிய வேறு லிங்கம் இல்லை என்பதுதான் நிச்சயம். பூர்வ காலத்தில் பஞ்சஸ்வரன் என்ற பெயருள்ள ஒரு கந்தர்வன்
சுவட்ச வித்யா என்ற பெயருள்ள வித்யாதரன், வசுபூர்ணன் என்ற பெயருள்ள யக்ஷராஜன் எல்லோரும் இந்த சிவலிங்கத்திடம்தான் தான பரம சித்தியை பெற்றார்கள். இதற்கு வெகு காலத்திற்கு முன்பு கோகிலா லாபா எனும் அப்சரசு பக்தி பாவத்துடன் நாட்டியம் ஆடிக்கொண்டே சரீரத்தோடே இந்த லிங்கத்தில் ஐக்கியமாயிருக்கிறாள். அதற்கு முன்னால் வேத சிரா எனும் ரிஷி சதருத்ர மந்திரத்தை ஜபித்து கொண்டே இந்த ஜோதிர்லிங்கத்தில் சரீரத்துடன் பிரவேசித்திருக்கிறார். சந்திரமௌலி பரத்வாஜர் என்னும் பெயருள்ள வீர சைவர்கள் இந்த வீரேஸ்வரரை பூஜித்து பாட்டு பாடிக்கொண்டே இங்கு லயமாயிருக்கிறார்கள். சர்பராஜர் சங்கச்சூடர் ராத்திரி காலத்தில் தன் படங்களை விரித்து நாகரத்னங்களினாலேயே இவருக்கு ஆரத்தி எடுத்து இந்த இடத்தில் 6 மாத காலத்தில் சித்தி அடைந்தார். இங்கேயே அமஸ்வதி எனும் பெயருள்ள கிங்கரி தனது பர்த்தாவான விஷ்ணு பிரியனுடன் சுஸ்வரமாக பாடிக்கொண்டே பரம முக்தி பதத்தை அடைந்தாள். இந்த காரணங்களினாலேயே ஜெகத்தில் வீரேஸ்வரர் பரமசித்திலிங்கம் என்ற பெயரை பெற்று பிரசித்தி அடைந்தார். விதேக வம்சத்தை சேர்ந்தவரான ஜெயத்ரதன் என்னும் ஒரு அரசன் ராஜ்யத்தை இழந்து இந்த வீரேஸ்வர லிங்கத்திடம் வந்து ஆராதித்து பூஜை செய்து சத்துருக்களை வென்று ஜெயித்து இடையூறில்லாமல் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றார். மகத தேசாதிபதியான ஜிதேந்திரனான விதுரதன் என்னும் அரசன் புத்திரன் இல்லாததால் இந்த வீரேஸ்வரரை பூஜித்து புத்திரவான் ஆனான். வசுதத்தன் ரத்னதத்தன் என்னும் 2 வைஷ்யர்கள் 1 வருட காலம் வரை இந்த இடத்தில் வீரேஸ்வரரை இடைவிடாமல் ஆராதித்து தேவகன்னிகைக்கு சமமான கன்னிகையை அடைந்தார்கள். நானும் 3 சந்தியம் வீரேஸ்வரரை ஆராதித்து பத்னியின் இச்சைப்படிக்கு புத்திர லாபத்தை அடைவேன். இப்படி விஸ்வானரன் சங்கல்பித்து கொண்டு தைரிய குண சம்பன்னரும் சத்காரியங்களை செய்பவருமான இந்த விஸ்வானரன் சந்திரகூப ஜலத்தில் முதலில் ஸ்நானம் செய்து நியமங்களை எல்லாம் கை கொண்டார். 1 மாத பரியந்தம் ஒருவேளை தான் ஆகாரம், 1 மாதம் போஜனம் இல்லாமல், 1 மாதம் எதேச்சையாக கிடைத்ததை புஜிப்பது, 1 மாதம் இரவு போஜனம் மாத்திரம், 1 மாதம் பால் மாத்திரம், 1 மாதம் கீரைகளும் பழங்களும், 1 மாதம் 1 பிடி எள்ளு மாத்திரம், 1 மாதம் கேவலம் ஜலம் மட்டும், 1 மாதம் பஞ்சகவ்யம், 1 மாதம் சாந்திராயண விரதம், 1 மாதம் தர்பை நுனியில் இருக்கும் ஜலம் மட்டும், 1 மாதம் வாயு பக்ஷணம். இவ்வாறு ஆகார நியமத்துடன் பூஜித்து வந்தார். இதற்கு பிறகு அந்த முனி 13ஆம் மாதம் 1 தேதி அன்று பிராதக்காலத்தில் கங்கா ஜலத்தில் ஸ்நானம் செய்து வீரேஸ்வரருடைய கோயிலுக்கு வந்தார். அடைந்த உடனே அந்த தபோதனன் லிங்கத்தின் மத்தியில் விபூதி பூஷிதராய் 8 வயது மதிக்கத்தக்க அழகான ஒரு சிறுவனை கண்டார். அவனுடைய கண்கள் காது வரை நீண்டு மிகவும் அழகாக செவ்வரி படர்ந்திருந்தன. இரத்தவர்ணமான உதடுகள், மேன்மையான தங்க நிறத்தில் இருக்கும் ஜடாபாரம், சிரிக்கும் முகம், நிர்வாண தேகம், பாலர்களுக்கு தகுந்த நகைகளை பூண்டு இருந்தான். மனோகரமான வேத சூக்தங்களை படித்து கொண்டு தன் இச்சைப்படி சிரித்து கொண்டிருந்தான். இந்த விதமான பாலகனை பார்த்து சந்தோஷத்தினால் புலகாங்கிதம் அடைந்த முனி தழுதழுத்த குரலினால் ஸ்துதித்து அடிக்கடி நமஸ்காரம் செய்ய தொடங்கினார். இந்த வீரேஸ்வர ஸ்துதி மிகவும் பிரசித்தம். கைமேல் பலன் அளிக்கக்கூடியது இந்த ஸ்துதி. இந்த ஸ்துதியை வேணும்னாலும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நித்திய பாராயணத்தில் வச்சுக்கோங்க. சத்தியம் அசத்தியம் 2 பிரம்மமே சத்தியம். ஜகத்தில் நானாவிதமாக ஒன்றுமே கிடையாது. ஒரு ருத்ரனே உண்டு, அந்நியம் ஒன்றும் இல்லை. அதனால் தாங்களே ஒரு 2 மகேஸ்வர பிரம்ம ரூபமான நான் தங்களை பஜிக்கிறேன். ஏ சம்போ, உலகில் தாங்களே எல்லாவற்றுக்கும் கர்த்தா. சூரியன் ஒருவனாயிருந்தும் நானாவிதமான ஜலாசயங்களினால் பிரதிபலித்து பலவிதமாக தெரிகிற மாதிரி நிராதாரமான தாங்களே
ஒரு ரூபமாக இருந்தும் நானா ரூபமாக தோன்றுகிறீர்கள். அதனால் ஏ ஈசா, நான் தங்களை தவிர வேறு ஒருவரையும் பஜிக்க மாட்டேன். கயிறை பாம்பென்றும் சிப்பியை வெள்ளி என்றும் காணலை நீர் என்றும் பிரமை அடைந்தவன் ஞானம் வந்தவுடனே கயிறை கயிறென்று சிப்பியை சிப்பி என்று காணலை காணல் என்று அறிவது போல அஞ்ஞானம் ஆகிய பிரமை நீங்கி ஞானம் வந்தவுடன் பிரம்மாண்டமாகிய பிரபஞ்சத்தின் பிரமை நீங்குகிறது. அப்பேற்பட்ட நான் ஞானஸ்வரூபனான மகேஸ்வரனான தங்களை நான் சரணடைகிறேன். தாங்களே ஜலத்தின் தன்மையாகும், அக்னியில் எரிக்கும் சக்தியாகும், சூரியனில் தகிக்கும் சக்தியாகும், சந்திரனில் சந்தோஷமான நிலவாகும், புஷ்பத்தில் வாசனையாகும், பாலில் நெய்யாகவும் இருக்கிறீர்கள். தங்களுக்கு காது இல்லை, ஆனால் சப்தங்களை கேட்கிறீர்கள். தங்களுக்கு மூக்கு இல்லை, ஆனால் முகருகிறீர்கள். தங்களுக்கு கால் இல்லை, ஆனால் வெகு தூரத்திலிருந்து வருகிறீர்கள். தங்களுக்கு கண் இல்லை, ஆனால் பார்க்கிறீர்கள். தங்களுக்கு நாக்கில்லை, ஆனால் ரசத்தை சுவைக்கிறீர்கள். ஆனால் தங்களை பூர்ணமாக அறிந்தவர் யார்? நான் தங்களையே சரணடைகின்றேன். வேதமும் தங்களுடைய உண்மையான சொரூபத்தை அறிய முடியவில்லை, விஷ்ணுவும் அறியவில்லை, உலகை சிருஷ்டிக்கும் பிரம்மாவும் அறியவில்லை, யோகேஸ்வரர்களும் இந்திராதி தேவ கணங்களும் கூட அறியவில்லை. கேவலம் பக்தர்கள்தான் தங்களை அறிகிறார்கள். அதனால் தங்களை நாங்கள் சரணடைகின்றோம். தங்களுக்கு கோத்திரம் இல்லை, நாமம் இல்லை, ஜென்மம் இல்லை, ரூபம் இல்லை, சுபாவம் இல்லை, தேசம் இல்லை. ஆனால் தாங்கள் திரைலோக்கியத்துக்கும் ஈஷர். பக்தர்களுடைய சகல காமனைகளையும் பூர்த்தி செய்கிறீர். ஸ்மராரே, தாங்களே எல்லாமாக இருக்கிறீர்கள். தங்களிடமிருந்தே எல்லாம் உற்பத்தியாகின்றன. தாங்களே கௌரீஷர், தாங்களே நிர்வாணமாக இருக்கிறீர்கள். தாங்களே பரமசாந்தர், தாங்களே விருத்தன், யுவா, பாலன். தாங்கள் இல்லை என்றால் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நான் தங்களை நமஸ்கரிக்கிறேன். இந்த விதமாக அந்த பிராமணன் விஸ்வானரன் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து மிகவும் சந்தோஷத்துடன் இவ்விதம் ஸ்துதி செய்தான். ஸ்துதி செய்து பூமியில் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தான். அப்பொழுது அந்த எல்லா விருத்தர்களின் விருத்தரான ஆனால் அவன் பாலகன், 8 வயது பாலகன் தோன்றினான் அல்லவா? அந்த பாலகன் அவன் கூறினான், ஹே பிராமணா, வரத்தை வேண்டிக்கொள் என்றான். அதன் பிறகு சாதுரியமானான அந்த விஸ்வாநரமுனி சந்தோஷ அந்த கரணத்துடன் கூறினான், தாங்கள் சர்வஜர், தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? பகவான் தாங்கள் சர்வாந்தரியாமை, சர்வஸ்வரூபர், சர்வாபீஷ்டங்களும் கொடுக்கும் தாத்தா. தாங்கள் ஈஸ்வரர். தீனனாக யாஜிக்கும் என்னிடம் தாங்கள் என் கட்டளை இடுகிறீர்கள். பாலரூபமான அந்த தேவன் பவித்திரனும் புண்ணியவானும் விரதம் இருக்கும் விஸ்வானரனுடைய அந்த வச்சனத்தை கேட்டு பவித்திரமான சிரிப்புடன் உடனே பதிலடி கூறினான். ஏ பவித்ரா, நீ சுசிஷ்மதிக்கு வேண்டி நீ எந்த ஆசையை ஹிருதயத்தில் கொண்டாயோ, கொஞ்ச நாட்களில் சந்தேகம் இல்லாமல் அந்த புத்திர காமனை ஆசை பூர்த்தியாகும். ஏ மகாமதி, நான் சுசிஷ்மதியின் கர்ப்பத்தில் சர்வதேவர்களுக்கும் பிரியனான பவித்ர கிரகபதி என்னும் பெயருடன் பிரசித்தமாக உன் புத்திரனாக அவதரிக்கிறேன். நீ இப்பொழுது கூறிய இந்த அபிலாஷ்டகம், இந்த ஸ்துதியினுடைய பெயர் அபிலாஷ்டகம். இந்த அபிலாஷ்டகத்தை ஒரு வருஷ பரியந்தம் சிவனுடைய சமீபத்தில் தினமும் 3 காலம் பாராயணம் செய்து வந்தால் எல்லா விதமான எண்ணங்களும் அவசியம் நிறைவேறும். உன்னால் சொல்லப்பட்ட இந்த அபிலாஷ்டகம் 1 வருஷம் 3 வேளையும் சிவனுக்கு முன்னால் படிப்பதனால் உன்னுடைய எல்லா மனோரத்தங்களும் பூர்த்தியாகிறது. புஸ்தக பாராயணமும் புத்திர பௌத்திர தனங்களையும் விருத்தி பண்ணக்கூடியது. எல்லா விதத்திலும் சகல சாந்தி அளிக்கக்கூடியது. சகல விதமான ஆபத்துக்களையும் போக்கடிக்க வல்லது. ஸ்வர்க்க மோக்ஷ சம்பத்துக்களையும் கூட கொடுக்கக்கூடியது. இதில் எந்த சந்தேகமும் கொள்ளாதே. புத்திரஹீனனான நான் 1 வருஷம் வரையில் பிராத காலத்தில் தூங்கி எழுந்தவுடன்
நிர்மலமாக நீராடி சிவனை பூஜித்து இந்த ஸ்துதியை எங்கிருந்தாலும் இதை படித்தால் அவன் புத்திரவான் ஆவான். வைசாக கார்த்திகை மாக மாசங்களில் விசேஷ நியமத்துடன் விரதமிருந்து ஸ்நான சமயத்தில் இந்த சோஸ்திரத்தை சொன்னால் அவனுக்கு சமஸ்தமான பலன்களும் கிடைக்கும். நான் நிர்குணன் ஆனாலும் கூட கார்த்திகை மாதத்தில் உனக்கு புத்திரனாக வந்து பிறப்பேன். வேறு யார் இதை படித்தாலும் அவர்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி வைப்பேன். அவர்களும் புத்திரவான் ஆவார்கள். ஆனால் இந்த அபிலாஷ்டகத்தை கண்ட பேருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஜாகிரதையாக இதை இரகசியமாக வைத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். இந்த சோஸ்திரத்தை படிப்பதனால் மல்லடர்களுக்கும் குழந்தை உண்டாலும், ஸ்திரீயானாலும் புருஷனானாலும் ஒரு வருஷ காலம் நியமத்துடன் இருந்து சிவனுக்கு சமீபத்தில் இந்த சோஸ்திரத்தை படிப்பதனால் நிச்சயமாக புத்திரபாக்கியம் ஏற்படும். இவ்விதம் கூறிவிட்டு அந்த 8 வயது பாலகன் அந்த சிவலிங்கத்துக்கு உள்ளேயே மறைந்தான். பிறகு அந்த பிராமணன் விஸ்வானர முனியும் தன் வீட்டுக்கு சென்றான். இதற்கு பிறகு உச்சித சமயத்தில் ஹிருதயபூர்வமாக கர்ப்பாதான கர்மம் முடிந்து விஸ்வானரின் பத்னி சுஷிஷ்மதி கர்ப்பவதியானாள். பிறகு பண்டிதனான விஸ்வானரன் கருத்தரிப்பதற்கு முன்னாலேயே 3வது மாதத்தில் குழந்தையின் ஆண்மையின் விருத்தியின் பொருட்டு கிரகஸ்தர்களுக்கு சொல்லப்பட்ட ஒழுங்கான முறையில் பும்சவன கர்மம் செய்து முடித்தார். அதற்கு பிறகு சுகபூர்வமான பிரசவமாக வேண்டும் என்று, சிசுவின் வளர்ச்சி பூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக 8வது மாசத்தில் சீமந்த முகூர்த்தத்தையும் நடத்தி முடித்தார். இப்படி உத்தமமான நட்சத்திரத்தில் பிரகஸ்பதி கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது விஸ்வானரரின் பத்னி சுசிஷ்மதியின் கர்ப்பத்திலிருந்து சந்திரனை போன்ற அழகிய ஒரு புத்திரன் பிறந்தான். அவன் பிறந்ததும் பூலோகத்திலும் சொர்க்கலோகத்திலும் புவர்லோகத்திலும் வசிக்கும் ஜனங்கள் பூர்ண சந்தோஷத்தை அடைந்தார்கள். எல்லா ரிஷிகளும் வந்து அந்த குழந்தையை ஆசீர்வாதம் செய்தார்கள். நாரதரும் வந்து இருந்தார். இந்த பாலகனுக்கு 12வது வயதில் மின்னலாகிற அக்னியின் மூலம் தீங்கு ஏற்படக்கூடும் என்று எனக்கு சந்தேகம் தோன்றுகிறது என்று இப்படி சொல்லிவிட்டு புத்திமானான நாரத முனி வந்தது போல் திரும்பி போய்விட்டார். நாரதருடைய இந்த வாக்கியத்தை கேட்ட விஸ்வானர முனி பத்னியுடன் கூட அதே சமயத்தில் பயங்கரமான இடி விழுந்தது போல துக்கித்தார். விஸ்வானரர் ஐயோ மோசம் போனேனே என்று வருத்தப்பட்டார். வரப்போகும் புத்திரசோகத்தை நினைத்து வியாகுலத்தினால் மூர்ச்சையடைந்தார். சுசிஷ்மதியும் வியாகுலத்தினால் பரப்பரப்படைந்தாள். ஐயோ குழந்தையே, குணநிதியே, பிதாவின் ஆக்ஞையை தட்டாதவனே, என்னை போன்ற இந்த அபாகியவதியின் வயிற்றில் ஏன் பிறந்தாய்? நீ எனக்கு ஒரே ஒரு புத்திர பாக்கியம் அல்லவா? உன்னுடைய குணங்களாகிற அலையினால் நிறைந்து சோக சமுத்திரத்தில் விழுந்த என்னை உன்னையல்லாமல் வேறு யார் காப்பாற்றுவார்கள்? உன்னை பெறுவதற்காக எந்த தேவதையை பூஜிக்கவில்லை, எந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யவில்லை. இந்த வரப்போகும் அமங்கலத்தை தெரிந்திருந்தும் இந்த தேவதைகள் உன்னுடைய ஜென்மோத்சவத்திற்கு ஏன் வந்தார்கள்? ஏ சம்போ மகாதேவா, கருணாகரா, சூலபாணி, மிருத்யுஞ்சயன் என்று உன்னைத்தானே கூறுகிறார்கள். முன்னால் கொடுக்கப்பட்ட இந்த பாலகன் காலனுக்கு இரையாவான். ஆனால் உலகத்தில் யார்தான் இரை ஆக மாட்டார்கள்? நான் என்ன செய்வேன் என்று அவள் புலம்பலானாள். பலவிதமாய் சுஷிஷ்மதி வாய்விட்டு கதறி எழ ஆரம்பித்தாள். விஸ்வானர முனியும் இந்த அழுகை பிரலாபத்தை கேட்டு மூர்ச்சை தெளிந்து எழுந்து, என்னென்ன என்னுடைய அந்தராத்மாவிலும் சரீரத்திலும் நிரம்பி இருக்கின்ற என்னுடைய உயிர், என்னுடைய இந்திரியங்களுக்கு சுவாமியான கிரகபதி எங்கே என்று கத்திக்கொண்டே எழுந்திருந்து உட்கார்ந்தார். இப்பொழுது அகஸ்திய முனி கூறுவார், இதற்கு பிறகு கிரகபதி மாதா பிதாக்கள் மிகவும் சோகத்தினால் துடிப்பதைக் கண்டு புன்சிரிப்புடன் கூறினார், ஏ அம்மா, இத்தனை பயம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? சிவனுடைய சரண தூளியாகிற கவசத்தை அணிந்த பிறகு அந்த காலனால் கூட என்னை கொல்ல முடியாது. அதிசூத்திரமான அந்த மின்னல் என்னை என்ன செய்ய முடியும்? நீங்கள் இருவரும் நான் இப்பொழுது செய்யும் சபதத்தை கேளுங்கள். நான் தங்களுடைய புத்திரனாக இருந்தால்
எல்லாம் அறிந்த சஜ்ஜனங்களுக்கு சர்வாபீஷ்டத்தை கொடுப்பவரும், காலக்கூட்டம் என்னும் பயங்கர விஷத்தை பருகினவரும், காலனுக்கும் காலனான அந்த மகாகாலனான மிருத்யுஞ்சனை ஆராதித்து இப்படி ஒரு கர்மத்தை செய்வேன், அதனால் மின்னலும் என்னை பார்த்து பயப்படும் என்று சொன்னவுடன் விருத்தர்களான பிராமண தம்பதிகள் பஞ்சகாலத்தில் பெய்த மாரிக்கு சமமான புத்திரனுடைய வச்சனத்தை கேட்டு சந்தாபத்தை விட்டு கொஞ்சம் சாந்தமாகி கூறினார்கள். என்ன சொன்னாய், என்ன சொன்னாய், இன்னும் ஒரு முறை சொல்லு. காலனே கொல்ல மாட்டான் என்றால் அற்பமான மின்னல் என்ன செய்யும் என்று கூறினாய் அல்லவா? உண்மையிலேயே எங்களுடைய தாபம் சாந்தி அடையும் பொருட்டு தேவதேவனான மிருத்யுஞ்சயனின் ஆராதனை என்னும் மகத்தான உபாயத்தை நீ கூறினாய் அல்லவா? அப்பனே, மேலும் மனோரதத்தை விட அதிக பலன் கொடுப்பவரும், காலத்தையே நாசம் செய்பவரும், மகாதேவருடைய சரணாகதியை போய் அடைய அவரை விட ஹிதம் செய்பவர் வேறு ஒருவரும் கிடையாது. அப்பனே, பூர்வ காலத்தில் கால பாசத்தால் கட்டுண்ட ஸ்வேத கேத்துவை எப்படி காப்பாற்றினாள் என்பதை நீ கேட்டதில்லையா? 8 வயது புத்திரனான சிலாத முனிவரின் புத்திரனின் மரணத்தின் வாயில் விழுந்தவுடன் அந்த சிவன் அவனை ரட்சித்து ஜெகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நந்தியின் ரூபமாக தனது பாரிஷதராக வைத்து கொண்டார் அல்லவா? க்ஷீர சமுத்திரத்தை கடந்தவுடன் உண்டான பிரளயாக்னிக்கு சமமான கோர ரூபமான ஆலாஹல விஷத்தை குடித்து இந்த 3 உலகங்களையும் ரட்சித்தார் அல்லவா? திரைலோக்கியத்தின் சம்பத்தையும் அபகரிக்கின்ற மிகவும் கர்வியான ஜாலந்தர் என்னும் அசுரனை தனது கால் பெருவிரல் ரேகையிலிருந்து உண்டான சக்கரத்தினால் வெட்டி எரிந்தார் அல்லவா? பின்னும் தூர்ஜடி தேவன் விஷ்ணுவை பானரூபமாக கொண்டு அந்த பானம் விழுந்ததால் உண்டான அக்னி மூலமாக திரிபுரத்தையுமே எரித்தார் அல்லவா? திரைலோக்கியத்திலும் உள்ள ஐஸ்வர்யத்தின் மதத்தினால் அந்தகன் என்னும் அசுரனை திரிசூலத்தின் முன் பாகத்தில் கோர்த்து கொண்டு 10,000 வருஷங்கள் சூரியனுடைய வெயில் உலர்த்தினார் அல்லவா? 3 உலகங்களையும் ஜெயித்து கர்வத்துடன் இருந்த மன்மதனை பிரம்மாதி தேவகணங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தனது நெற்றிக்கண்ணால் பஸ்வமாக்கினார் அல்லவா? தேவர்களுடைய படைக்கக்கூடிய மேகவாகனன் அச்சுதன் சம்சாரத்தை ரட்சிக்கக்கூடிய மகாமணியான சிவனை சரணமடைவாய். ஏ புத்ரா, சிவனையே சரணமடைவாய். மகா கிரகபதி மாதா பிதாக்களின் ஆக்னையை பெற்று அவர்கள் சரணங்களில் வணங்கி அவர்களை பிரதட்சிணம் செய்து மிகவும் ஆறுதல் கூறி அந்த குழந்தை மகா கிரகபதி கிளம்பினான். பிரம்மா நாராயணன் முதலிய தேவதைகளுக்கு துர்லபமான இயற்கையாக உண்டாக்கப்பட்ட பிரளயத்தினால் உண்டாக்கப்பட்ட சந்தாபத்திலிருந்து விஸ்வேஸ்வரர் எவரை ரட்சிக்கிறாரோ அந்த விசித்திர குணங்களுடன் கூடிய பணியினால் செய்த பணியே மாலைக்கு சமானமாகி வெள்ளை வர்ணமாகிய கங்கை புஷ்ப மாலையை போன்று யாருடைய கழுத்தில் பிரகாசிக்கிறதோ, சம்சாரத்தின் சந்தாபத்தினால் கிளேசமடைந்து ஜனங்களுடைய பூர்வ ஜென்மத்தை வருணா நதி மூலமாக நிவாரணம் செய்கிறதோ, அசியின் தாரையினால் சேதனம் செய்கின்றதோ, மிகவும் திருடமான அஷ்டாங்க யோகத்தின் மூலம் எங்கு முக்தி அடைகிறதோ அதை ஸ்பஷ்டமாக வெளிப்படுத்தும் பெயர் காஷி என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அதே காஷியில் வந்து கிரகபதி சம்சார துக்கத்தினால் தகித்து கொண்டிருக்கும் காது பரியந்தம் நீண்டிருக்கும் விழியினால் தரிசனம் செய்து முதலாவது மணிகர்ணிகையை அடைந்தான். அங்கு முதலில் அவன் விதிப்படி ஸ்நானம் செய்து மூலத்து பிராணிகளையும் ரட்சிக்கும் விஸ்வேஸ்வரரை தரிசனம் செய்து நமஸ்காரம் செய்தான். கிரகபதி அந்த லிங்கத்தை பார்த்து பார்த்து ஹிருதயத்தில் ஆனந்தத்தை அடைந்தான். அவன் தீர்மானித்தான், அதாவது ஆனந்தத்தின் மூலமே இங்கேதான் பிறந்தது என்று. இந்த திரைலோக்கியத்தின் சாரமே இங்கு லிங்க ரூபமாக விளங்குகிறது என்று, அல்லது மோட்சலட்சுமியின் புஷ்பத்தினால் அலங்கரிக்கப்பட்ட கேச பாகமா, கைவல்ய ரூபமான மல்லிகை லதாவினுடைய புஷ்ப கொத்தா இந்த ஜனங்களுக்கு அபீஷ்ட பலனை கொடுக்கக்கூடியதல்லவா? இது மோட்சலட்சுமி ஆனந்தமாக விளையாடும் பந்தலா, ஸ்வர்க்க ரூபமான உதயாச்சலத்தில் உதித்த சந்திரனா, சம்சாரத்தின் இருட்டை போக்கக்கூடிய சூரியனா,
கல்யாணமய ரமணீமயமான சிங்கார கண்ணாடியா? ஓ, சரி சரி, இப்பொழுது புரிந்தது. இது வேறு ஒன்றும் இல்லை, எல்லா தேகதாரிகளுடைய கர்ம விதைகளையும் சேகரித்து வைத்திருக்கின்ற அற்புதமான பீஜபுரி என்ற பழமே இதுதான். என்னுடைய மகத்தான பாக்கியத்தினால் நாரதர் வந்து இந்த விஷயத்தை சொன்னார். அவராலேயே நான் கிருதார்த்தன் ஆனேன் என்று இந்த விதமாக ஆனந்த ரூபமான அமிர்த ரசத்தை பானம் செய்து கொண்டு இந்த கிரகபதி சிறுவன் ஒரு சுப தினத்தில் அனைவருக்கும் இதத்தை அளிக்கும் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து இந்திரியங்களை ஜெயிப்பதற்கு ஜனங்கள் கஷ்டசாத்தியமான எந்த கடூரமான விரதங்களை அனுஷ்டிப்பார்களோ அவைகளை அனுஷ்டிக்க தொடங்கினால் அந்த பவித்ராத்மா 108 குடங்களில் கங்காஜலத்தை நிரப்பி வஸ்திரத்தினால் வஸ்திரகாயம் செய்து வடிகட்டி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் 108 நீல கமல புஷ்பங்களை மாலையாக தொடுத்து அணிவித்தால் பிறகு 6 மாத பரியந்தம் 7 தினங்களுக்கு ஒரு தரம் கந்த மூலகங்களை புஜித்து இருந்தான். பிறகு 6 மாதத்துக்கு பட்சத்துக்கு ஒரு நாள் உலர்ந்து விழுந்த இலைகளை புஜித்து கொண்டிருந்தான். பிறகு மாதத்துக்கு ஒரு முறை வாயு பக்ஷணம், பிறகு 6 மாதம் வரை ஒரு துளி ஜலம் சாப்பிட்டு வந்தான். இந்த பிரகாரம் தபஸ் செய்து கொண்டு வருஷங்கள் 2 கழிந்தன. கிரகபதியுடைய ஜென்மத்தில் 12வது வருஷம் வந்தது. நாரதர் சொன்ன வார்த்தையை பூர்த்தி செய்வதை போல வஜ்ராயுதபாணியான இந்திரன் அவனிடம் வந்து சொன்னான், வரம் கேள், உன் மனத்தில் என்ன தோன்றுகிறதோ அந்த வரம் தருகிறேன் என்றான். ஓ பிராமணா, நான் சாக்ஷாத் இந்திரன், உன்னுடைய சுப கிரதத்தினால் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். அந்த தீரனான முனிக்குமாரன் மகேந்திரனுடைய இந்த வார்த்தையை கேட்டு கிளியை போன்று மதுர அக்ஷரங்களினாலான இனிமையான வார்த்தைகளை பேசத் தொடங்கினான். ஏ விருத்ராசுர சத்ருவே, ஏ மகவன், தாங்கள்தான் வஜ்ராயுதன் என்று அறிந்தேன். ஆனால் தாங்களிடம் வரம் வாங்குவதற்கு நான் விரும்பவில்லை. எனக்கு வரம் அளிக்கக்கூடிய தாத்தா சங்கரர் தான். இந்திரன் கூறினான், ஏ பாலகா, என்னை தவிர வேறு சங்கரர் என்று ஒருவரும் இல்லை. நான் தான் எல்லா தேவதைகளுக்கும் சுவாமி. அதனால் இந்த சிறு பிள்ளைத்தனத்தை விட்டுவிட்டு என்னிடம் வரத்தை கேள். உடனே அந்த பிராமண சிறுவன் கிரகபதி கூறினான், அகல்யையை ஏமாற்றியவனே, துஷ்டனே, கோத்திர சத்ருவே, பாகசாசனனே, நான் ஸ்பஷ்டமாக கூறுகிறேன், நான் பசுபதியை தவிர வேறு எந்த தேவதையிடையும் பிரார்த்தனை செய்யவே விரும்பவில்லை. இந்திரனுக்கு இவ்வாறு சொல்லப்பட்ட பாலகனுடைய வார்த்தைகளை கேட்டதும் அவனுடைய கண்கள் கோபத்தினால் இரத்த பிழம்பாயின. பயங்கரமான வஜ்ராயுதத்தை தூக்கி பாலகனை பயமுறுத்தினான். அதன் பின் பாலகன் 100கணக்கான மின்னல்கள் ஒரே சமயத்தில் வீசினால் போல் உள்ள ஜுவாலைகள் உடைய வஜ்ராயுதத்தை பார்த்து நாரதரின் வசனங்களை இப்பொழுது நினைத்து கொண்டு பயத்தினால் அதிர்ந்து மூர்ச்சித்து கீழே விழுந்து விட்டான். அதன் பிறகு அஜ்ஞானமாகிய இருட்டை விநாசிக்கும் கௌரிபதி பகவான் சம்பு பிரசன்னமானார். எழுந்திரு எழுந்திரு, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் கிரகபதி என்று கூறிக்கொண்டே சாக்ஷாத் பரமசிவன் தன் 2 கைகளால் தடவி அவனை எழுப்பினார். பாலன் இரவில் தூங்கி எழுவது போல கமலத்திற்கு சமமான கண்களை திறந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டான். முன்னாலேயே 100கணக்கான சூரியர்களை விட அதிக பிரகாசத்துடன் ஜொலிக்கும் சம்புவை தரிசித்தான். நெற்றியில் கண்ணும் நீலகண்டனும் ரிஷபத்வஜனும் ஜடாபாரத்துடன் அடர்ந்த முகமும் பிறைச்சந்தனை தலையில் தாங்கியும் விசாலமான திரிசூலமும் பினாகி பானம் முதலியவற்றை தாங்கியவரும் கற்பூரம் போன்ற வெண்மையான தேகமும் யானை தோலை அணிந்து கொண்டு இடப்பக்கம் பார்வதி தேவியுடன் பகவான் சம்பு பாலகனின் எதிரில் வந்து நின்றார். குரு வாக்கியங்களினாலும் சாஸ்திரங்களினாலும் மகாதேவனை அறிந்து கொண்டு சந்தோஷத்தினால் ஆனந்த கண்ணீர் பெருக அடைப்பட்ட குரலுடன் புலகாங்கிதனாகி சிறுவன் தன்னையே மறந்து ஒரு க்ஷணமாத்திர நேரம் பொம்மையை போல அசையாமல் நின்றான். அந்த சிறுவன் ஸ்துதிக்கவோ வணங்கவோ ஏதாவது வேண்டிக் கொள்ளவோ முடியாமல் நின்றதை பார்த்த சங்கரர் சற்று புன்சிரிப்புடன் கூறினார், அகோ குழந்தாய் கிரகபதி,
வஜ்ராயுத பணியாக இந்திரன் வந்து நின்றவுடன் நீ பயந்து விட்டாய் அல்லவா? நான் அறிவேன், பயப்படாதே. நான் உன்னை பரீட்சித்துத்தான் பார்த்தேன். என்னுடைய பக்தன் மேல் இந்திரன் வஜ்ராயுதத்தை விடுவது இருக்கட்டும், யமராஜருக்கு கூட என் பக்தன் மேல் எந்த அதிகாரமும் கிடையாது. நான் தான் இந்திர ரூபமாக வந்து உன்னை சோதித்தேன். ஏ மங்களமானவனே, உனக்கு நான் வரம் கொடுக்கப் போகிறேன். இன்றையிலிருந்து நீ அக்னி பதவியில் இருக்கப் போகிறாய். ஏ பாலகா, நீதான் எல்லா தேவதைகளுக்கும் வாயாக இருக்கப் போகிறாய். ஏ அக்னி, நீ எல்லா பிராணிகளுடைய தேகத்திற்குள்ளும் சஞ்சரிப்பாய். தர்மராஜன், இந்திரன் இவர்களுக்கு மத்தியஸ்தானத்தில் அமர்ந்து நீ ஒரு திக்பாலனாகவே ஆகி ராஜ்யத்தை பங்கிட்டுக் கொள்வாய். உன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த லிங்கம் எல்லா தேஜஸ்களையும் வளர்த்து கொண்டு உனது பெயராலேயே அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுவார். அந்த பெயராலேயே பிரசித்தமும் அடைவார். எவன் அக்னீஸ்வரரின் பக்தர் ஆவானோ அவனுக்கு மின்னலாலும் அக்னியினாலும் பயம் கிடையாது. மந்தாக்னியாகவும் இருக்க மாட்டான். அவனுக்கு அகால மிருத்தி ஏற்படாது. காசியில் சமஸ்த சித்தியையும் கொடுக்கவல்ல அக்னீஸ்வரரை பூஜை பண்ணிய பின் தெய்வ செயலாய் அவன் வேறு எங்காவது சென்று மரித்தாலும் கூட அக்னிலோகத்தில் மரியாதையுடன் வாழ்வான். அந்த கல்பம் முடிந்தவுடன் அவனுக்கு காஷி பிராப்தியும் ஏற்படும். அங்கேயே முக்தியும் அடைவான். வீரேஸ்வரருக்கு கிழக்கே கங்கையின் மேற்கு பக்கத்தில் இருக்கும் அக்னீஸ்வரரை ஆராதனை செய்தாலும் மனிதன் அக்னி லோகத்தை அடைவான். ஏ திக்பாலா, நீ மாதா, பிதா, மித்திரன், பந்து, சொந்த ஜனங்களுடன் இந்த விமானத்தில் ஏறிக்கொண்டு இப்பொழுதே செல் என்று சிவன் இப்படி சொல்லிவிட்டு அவனுடைய பந்து பாந்தவர்களை அழைத்து வந்து மாதா பிதாவையும் கிரகபதியையும் திக்பாலர் பதத்தில் அபிஷேகம் செய்ய வைத்து அதே லிங்கத்தில் மறைந்து விட்டார். இப்படி இந்த அத்தியாயம் முடிவு பெறுகிறது. மேற்கொண்டு அடுத்த அத்தியாயத்தில் மேலும் பார்ப்போம். இது வீரேஸ்வர வைபவம். மேற்கொண்டு அந்த பஞ்சமுத்ரா மகாபீட்டம் அதெல்லாம் பற்றி மேலே அடுத்த இதில் பார்ப்போம். ராதேஷ்ணா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्णा.